அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் கையினுடைய இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுவுமே சிங்கிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிறது தான். அதனால் ரொம்ப துணியை இழுக்காமல் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதில் கொஞ்சம் நீங்கள் அளவு நாச் போடும்போதே தள்ளி நாச் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை 2 சைடுமாக தான் நம்ம பிரிக்கணுமே ஒழிய ஒரே சைடில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இங்கேயும் இப்படி வரும், அதே மாதிரி இங்கே பேக் சைட்லேயும் அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து இந்த சென்டரை வந்து நகர்த்திடக்கூடாது. சென்டர் எப்போவுமே இங்கே தான் வரணும். நீங்கள் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இங்கே வர அந்த டிஸ்டன்ஸை மட்டும்தான் இங்கே வரணும். அப்போ 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் எக்ஸஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங்காக வரும். இல்லாட்டினா கரெக்டாக ஈவனாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த 1 சைடு மட்டும் இப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து இவ்வளோ கிளாத்தை எக்ஸஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் இழுக்கிற தன்மை வந்து வித்தியாசம் வரும். டீப் கட் பண்ணுறதுலேயும் வித்தியாசம் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவு தான் எனக்கு வித்தியாசம் வருது. அதனால் நான் அதை கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக வரும். நமக்கு இதில் கவனிக்க வேண்டிய நாச்சு வந்து பாடியோடது தான், உடம்புல போட்டிருக்க அந்த நாச்சு தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் தான் வித்தியாசம் வருது. இந்த நாச்சு தான் கணக்கு. இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு, ஏன்னா இது ஈவனாக வெட்டல, இது ஆல்ரெடி இது எக்ஸஸாக தான் இருக்குது. அதனால் இதுதான் நமக்கு அளவு. இதில் வந்து நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போடலாம். துணியை இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு தையல் போடுங்க. அந்த வளைவு வரும்போது ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பிக்கோங்க. மறுபடியும் அந்த பெண்டு வர இடத்துல எல்லாம் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இதுவும் பேக்கில் தான் நம்ம தள்ளி விட்டுருக்கணும். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மாற்றிடக்கூடாது. இந்த 2 இதுவும் ஒரே மாதிரி, இந்த நாச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல நம்ம கரெக்டாக வரணும். மேலே வந்து நமக்கு வளைவு வரனால கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஃப்ளீட் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரெகுலராக அது நார்மலாக வர்றது தான். பார்த்திங்கன்னா அதே ஒரு நூல் அளவுக்கு இங்கேயும் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக எக்ஸஸாக வருது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 சைடுமே நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். இல்லாட்டினா நம்ம 1 சைடு கட் பண்ணோம்னா இந்த சென்ட்ரு வந்து நமக்கு மாறக்கூடாது. இந்த சென்ட்ரு தான் மெயின். அதே மாதிரி இந்த சுற்றளவு இந்த 2 இதுவும் கரெக்டாக வரணும். அப்போ தான் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஈவனாக வரும். அப்போ இப்போ இதில் 2 இதுவும் ஒரே இதாக இருக்கிறனால இதை மட்டும் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். இன்னொரு தையலையும் நம்ம இதில் போட்டுருவோம். துணி வந்து சிக்காமல் பார்த்துக்கோங்க. உள்ளே போய் லாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் சுருக்கமாக இருக்கும். ஏற்கனவே போட்ட அதே தையல் மேலேயே நீங்கள் தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஈக்குவலாக வரணும். இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த 3மே வந்து நமக்கு ஒரே மாதிரி கரெக்டாக வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுவும் சேம் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சென்ட்ரு வந்து மாறக்கூடாது. வேணுன்னா குண்டூசி போட்டுக்கோங்க.
இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து நான் தள்ளி வச்சுக்கிறேன். பாடி ஆர்ம் ஹோலில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸ்லீவ் வந்து பாடியோட டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோம். அதனால் பாடி அளவுக்கு ஸ்லீவ் இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஸ்லீவ் அளவுக்கு நீங்கள் பாடியோட இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறத விட நார்மல் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஏன்னா இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து அளவு நமக்கு மாறிடும். அதனால் நெக்காக இருந்தாலும் சரி, ஆம்ஹோலாக இருந்தாலும் சரி, எல்லாமே கவனமாக தான் தைக்கணும். நல்லா இந்த பெண்டு வர இடத்துல இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கரெக்டாக திருப்பி இது மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா இங்கே நாட்சு கூட உங்களுக்கு வந்து துணி கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அதனால் அதை கரெக்ட் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த இதில் வந்து சீட்டிங் ஆகும். இங்கே இருக்கிற துணி வந்து இதை இழுத்துட்டு வந்தால் தான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை இங்கேயே விட்டுட்டு நம்ம இங்கேயே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பண்ண முடியாது. அதனால தான் இதை கரெக்டாக இப்படி வச்சு நம்ம வந்து இங்கே லிஃப்ட் பண்ணுறோம். லிஃப்ட் பண்ணும்போது தான் இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு ரெண்டும் ஈவனாக வரும். எந்த ஒரு இது பண்ணியிருந்தாலும், ஏன்னா துணி வந்து பிளெயின் நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகிறது தான். எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன அளவுகள் கரெக்டாக வச்சாலுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக 8 இன்ச்சு ஆம்ஹோல் வைக்கும்போது ஸ்லீவ்லேயும் அதே தான் வச்சோம், பாடியிலையும் அதே தான் வச்சோம். ஆனால் வெட்டி முடித்து நம்ம கை தைக்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது. அப்போது நம்ம எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம ஃபஸ்ட்டே அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். மறுபடியும் அதை வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சாவே போதும். சைடில் இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். நம்ம கெஸ் பண்ணி ஒன் சைடு தான் அப்படின்ற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது தப்பாயிரும். ஸ்லீவ் வந்து கரெக்டான இடத்துல சீட்டிங் ஆகாது. இதுவும் கரெக்டாக இந்த 2 பாயிண்ட் ஒன்றா வரணும். இங்கேயும் இந்த 2 பாயிண்ட்டும் ஒன்றா வரணும். இதுதான் நம்ம இந்த 2 சைடும் நம்ம ஷோல்டர் இந்த இது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. இதை வெட்டிடலாம். இப்போ இது வந்து ஈவனாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். இந்த நீடில் மார்க்கும் இந்த மார்க்கிங்கையும் மேட்ச் பண்ணிவிட்டு துணி வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தா அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் போகும். ரஃப்பாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு 30 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. அதனால் அதே தையல்லையே நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இங்கே வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஒன்றா பிடிக்கணும். இப்படி ஷோல்டர் இப்படி மேலே ஏறி தான், ஆம்ஹோல் இப்படி மேலே ஏறி தான் வரும். நம்ம இப்படி கீழே இழுக்கக்கூடாது. என்னுடைய சுற்றளவு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் கரெக்டாக 2 நாட்சையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க அந்த நாட்சு, இங்கே இருக்க இந்த நாட்சு ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து கரெக்டாக இழுத்து இப்படி பிடிச்சிங்கனாவே இது கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் 3 ஸ்டிச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கையினுடைய சுற்றளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 2 கரெக்டாக வரணும், அவ்வளோதான். அதுதான் மெயின். இந்த நாச்சும் அதனோட லைன் இது ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்டில் நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 3 ஸ்டிச் நம்ம இந்த இடுப்பு பகுதியில் இந்த ஒரு இது போட்டு செக் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம மறுபடியும் இன்னொரு தையல் போடணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் சுற்றளவு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஈவனாக 3 ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். இதை வந்து சைடில் நல்லா இந்த பாயிண்ட் வந்து நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவும் மூணு ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா போதும். நம்ம கரெக்டாக துணி விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சு கிளாத்து மட்டும்தான் சைடில் நமக்கு இதில் வந்து நம்ம வேணும்னா ஓவர்லாக் போடலாம், இல்லாட்டின்னா சின்ன சின்னதாக நீங்கள் ஜிக்ஸாக் கட்டிங் மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இந்த ஆம்ஹோல் கிட்ட வர்றது இது எல்லாமே நமக்கு நீட்டாக வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா சின்ன சின்ன இடங்களில் தான் நம்ம அதை கவனிக்க வேண்டி வரும். அதனால் அதை நம்ம கொண்டு வரணும். இப்போ இது நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஹெம் பண்ணிவிட்டு இந்த பிசுறு நூல் எங்கெங்கெல்லாம் நீட்டிகிட்ருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நல்லா நீட்டாக
இது ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒரு இங்கேயும் நம்ம கிராஸ் பண்ணி கட் பண்ணினது, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணினது, அந்த வித்தியாசம் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ஆகும். மற்றபடி ரொம்பலாம் நமக்கு ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம 1/4 தான் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து இவ்வளோ தான். இந்த இது பார்த்திங்கன்னா மீறி போனால் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு, இந்த வீப்பட்டியோடு சேர்த்துனா ஒரு 1 இன்ச்சு தான் கேப் வரும் நமக்கு. ஏன்னா இந்த வீப்பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த அளவு தான் நமக்கு வந்து கேப் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹெம் பண்ணிவிட்டு ஹூக் வச்சோம் அப்படின்னா, ஹூக் வைக்கிறதுமே நல்லா இங்கே உள்ளே கரெக்ட் பண்ணி வைக்கணும். மேலே அந்த பாயிண்ட் வந்து தெரியக்கூடாது. அதே மாதிரி ஹெம் பண்ணுறதுமே நம்ம பண்ணுற ஹெம்மிங் வந்து கரெக்டாக இதை இப்படி ஃபோல்டு பண்ணி, இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து இதை இப்படி கிராஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு சுருக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணும்போதே இதை ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணணும். கொஞ்சம் இப்படி முன்னாடி இழுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நெக் பீஸ் முன்னாடி இழுத்துக்கும் இங்கே பண்ணுற எல்லா ஹெம்முமே உங்களுக்கு கிராஸாக தான் வரும். அதனால் இதை கரெக்டாக இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வச்சு பார்க்கணும். அப்போ தான் இந்த ஃபோல்டிங் இது இந்த எட்ஜில் வருதா, உள்ளே கொஞ்சம் தள்ளி வருதா அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த நெக்கில் வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக வரும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.